கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சொல்றீங்க. ஜாதிகளை குறித்து பார்த்து வருகிறோம். இங்கே வேதத்திலே உபாகமம் 4ஆம் அதிகாரம் 6, 7, 8 பார்க்கிறோம். இந்த ஒரு பெரிய ஜாதி, தேவனுடைய கட்டளை பெற்ற ஜாதி தான் இஸ்ரவேல் ஜாதி. இஸ்ரவேல்ல தோற்றம். அந்த இஸ்ரவேலில் 12 விதமான ஜாதிகள் பிரிகிறாங்க. அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஞானமும் விவேகமும் இல்லை ஜனம் இந்த பெரிய ஜாதி. காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை பக்கத்துல இருந்து கேட்ட ஜனம் இந்த இஸ்ரவேல். யாருக்கு அந்த பாக்கியம் கிடையாது? யாருக்கு எந்த ஜாதி ஜனத்துக்கும் அப்படி கிடையாது. உலகத்துல எத்தனையோ ஜாதி ஜனம் இருந்தாலும் ஆனா அந்த இஸ்ரவேல் ஜாதி ஜனங்களுக்கு ஆண்டவர் சமீபமா இருக்கிறார் என்று வேதத்துல பார்க்கிறோம். கட்டளை ஞானத்தை கொடுக்கிறார், விவேகத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்துல இன்னைக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் சந்ததியிலிருந்து நம்மளுக்கு ஞானம் அநேக கண்டுபிடிப்புகள், அநேகம். காரணம் என்ன? அந்த கட்டளைக்கு, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி. கட்டளை இந்த ஜனத்துக்கு தான் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். எப்படி வாழணும், எப்படி நீ நடக்கணும், எப்படி ஜீவிக்கணும் என்று சொல்லி பிரதான கட்டளை கொடுக்கிறார். அதான் இந்த வேதம். இந்த கட்டளை மூலமாதான் இன்னைக்கு சட்டம் வந்திருக்கு. வக்கீலா இருக்கலாம், நீதிபதியா இருக்கலாம், ஜட்ஜா இருக்கலாம், யாரா இருக்கலாம். இந்த கட்டளை இருந்துதான் சட்டம் வந்திருக்கு. இதை புரிந்து கொள்ளணும். இந்த சட்டத்தை எவன் கை கொடுக்கிறான், யார் இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள், தேவன் விவேகமும் ஞானமும் கொடுக்கிறார். அது பக்கத்தில் இருந்து இந்த வார்த்தை மூலமாக பேசுகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பேசுவது போல பேசுகிறார். சட்டம் நான் உருவாக்குறேன், சட்ட மேதை, சட்ட மேதை, அந்த மேதை, ஒரு மேதை இல்லை. சட்ட வருகிறது என் தேவன், ஜீவனுள்ள தேவன், அற்பத்தி தேவன். என்ன சட்டத்தை நாங்க மாத்திடுவோம், என்னத்தை மாத்திடுவோம்? அவர் போட்ட சட்டத்தை எவனாலும் எந்த கோப்பனாலும் மாற்ற முடியாது. ஞானம் வேணுமா, விவேகம் வேணுமா? கட்டளைக்கு இந்த ஜாதி கட்டளைக்கு கீழ்ப்படி பெரிய ஜாதியாக வேற எந்த ஜாதி இல்லை. பிள்ளைகள் யாரெல்லாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள், இந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள், தேவனுடைய வார்த்தை சமூகமா நின்று கேட்கிறாங்க, தேவனை ஆராதிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், தேவனுக்கு செவி சாய்க்கிறார்கள். ஜாதி பெரிய சகல ஜாதிகள் ஆண்டவர்களை பெரியவர்களாக்கிறார். தேவனுடைய வேற யாருக்கும் அந்த வார்த்தை கிடைக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் கடவுள் பேசுறதை கேட்டாங்க. மோச மூலமா கட்டளை அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீ எப்படி வாழணும், களவு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, எப்படி வாழணும். கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறாங்கல்ல. அரசியல்வாதியே, நீ சட்டத்தை படி நடக்கிறாயா? சட்டத்தை படி நடக்கிறாயா? உன் ஜாதி ஒண்ணு பெரிய ஆண்டவரோட பெரிய ஆக்கம் விரும்புகிறார். சட்டத்தை படி நடக்கிறாயா? நீ அரசியலா இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், அரசு அதிகாரியா இருக்கலாம், ஜட்ஜா இருக்கலாம், நீதிபதியா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், யாரா இருக்கலாம், எம்பியா இருக்கா, எம்எல்ஏ இருக்கலாம், பிரதமரா இருக்கலாம், முதலமைச்சரா இருக்கலாம், கவர்னரா இருக்கலாம். கவர்னர் நாட்டை கெடுத்து கொண்டு இருக்கான். அநேக கவர்னர் சட்டத்துக்கு கீழ்ப்படியில இவர்களுக்கு அநேக சாபத்தை வாங்கி கொண்டு இருக்கிறான். அப்புறம் உடனே எப்படி பெரிய ஜாதின்னு சொல்ல முடியும்? நீனா பெரிய ஜாதினா பெரிய ஜாதியா? இல்ல, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க பெரிய ஜாதி, ஞானமுள்ள ஜாதி, வேகமுள்ள ஜாதி. நான் சொல்லல, பைபிள் கேட்ட வச்சன சொல்லு. அதனால கடவுளுடைய சத்தத்தை கேட்க அனுதினம் பக்கத்தில் அதை வாசித்து அவருடைய சத்தத்தை கேட்கிற ஜாதி தான் பெரிய ஆண்டவர். ஏற்பட்ட இந்த ஜாதிக்கு வேற என்ன, வேற எதுவுமே இல்லை. வார்த்தை கேட்டுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாக்கி உங்களுக்கு அது கிடைக்குமா? கட்டளை வாசிங்க, கேளுங்க. எங்க கிடைக்கும் கேளுங்க. தேவ பிள்ளைங்க பக்கத்துல நண்பர் இருந்தாங்க, நான் கேளுங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிங்க. சட்டத்திட்டங்கள் எப்படி
வந்தது மோச மூலமா எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது மூலமா தான் சட்டம் உருவானது. நீங்க இதை வச்சுதான் கோர்ட்ல அப்படி எப்படி நாங்க அப்படி இப்படி யுவர் ஆனர் சொல்லி நீங்க வாதாடுறது இந்த பைபிள் உள்ள சட்டம் பத்தி தான். அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய தேசத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சட்டத்தை மாற்றி அமைத்தார்கள். சட்டம் வார்த்தை கேட்டுக்கொண்டு பாக்கியம் உனக்கு வேணும், மகனாக மகளாக நீ மாற வேண்டும். கட்டளை அவரோட பேசணுமா, வார்த்தை வாசி அவரோட நெருங்கி ஜனங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டார். எந்த ஜாதிக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கும் கிடைக்கும். நீ அவரிடத்துல வா, அவரிடத்துல தனித்து அவருடைய கட்டளை வாசி, அதன்படி நட. கர்த்தர் ஒன்றையும் பெரிய ஜாதியாக கண்களுக்கு ஜபம் நல்ல ஆண்டவரே சமீபமாக இருந்து சிநேதனம் போல நீ பேசினது ஞானமும் வேகமுள்ள ஜாதி, இந்த பெரிய ஜாதி இருக்கிற ஜனத்துக்கு தவிர வேற யாருக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். யாரெல்லாம் உடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யாரெல்லாம் உடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யாரெல்லாம் உம்மிடத்துல பேசுகிறார்களோ, சமீபமாக இருந்து உம்முடைய பக்கத்துல வர வர அவர்களை நீ பெரிய ஜாதியாக்கி அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நீ கொடுக்கிற தேவனே அவன் சொல்ற மகிழ்ச்சி கண்ட்ரோல் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெயம் கொடுக்கிறோம். வார்த்தைக்கு செவிசாயி சட்டங்களுக்கு கீழ்ப்படுங்க.